ஹலோ ட்ரேடர்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கான என்ட்ரி நான் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட சேலஞ்ச் அக்கௌண்ட்ல டைம் எத்தனை மணிக்கு பிளேஸ் பண்ணேன்? ஸோ 9:40க்கு என்னோட என்ட்ரி நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில்ல என்னோட என்ட்ரி நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் பிரேக் அவுட்ல. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9:35 கேண்டில் லோல வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். பிளேஸ் பண்ணல, இப்போ தான் என்ட்ரி பிளேஸ் பண்ணேன். ஸோ பிளேஸ் பண்ணணும். ஓகே ட்ரேடர்ஸ், இப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் நான் பிளேஸ் பண்ணிட்டேன். என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் லேட்டாக என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னோட ஆர்டர் எல்லாமே சேலஞ்ச் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். பட் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் டைப் பண்ணுறதுக்குள்ளே மார்க்கெட் கொஞ்சம் மூவ் மூவ் ஆயிடுச்சு. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 325 தான் ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 311, ஆல்மோஸ்ட் ஒரு 15 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸு இன்னைக்கு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் சேலஞ்ச் அக்கௌண்ட்டுக்கும். பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டார்கெட் ஹிட் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸ் அடிக்குதான்னு. ஸோ இந்த என்ட்ரி வந்து ஒரு பிரேக் அவுட்டில் தான் என்னோட என்ட்ரி வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நல்ல பிரேக் அவுட் தான் இருக்கு, பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் என்ட்ரி லேட்டாக போட்டதுனால ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம பர்சனல் அக்கௌண்ட்ல வந்து நமக்கு ரிஸ்க் இருக்கு. ஸோ 2% ரிஸ்க்குள்ள தான் நம்ம எடுக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு 1 to 1.5% தான் ரிஸ்க் எடுத்திருக்கேன் எப்பயுமே. ஸோ அதனால நம்ம பர்சனல் அக்கௌண்ட்ல வந்து நான் அதனால தான் இந்த பர்சனல் அக்கௌண்ட்ல வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணேன். இதே சேலஞ்ச் அக்கௌண்ட்ல இந்த 15 பாயிண்ட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாயிடும், 2% மேலே ஆயிடும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்ம என்ட்ரி வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இந்த ட்ரேட்ல வந்து ஒரு 1:2 இல்லை 1:3 மேலே நம்ம பார்க்கலாம். ஸோ மொமெண்டம் செக் பண்ணோம். மொமெண்டம் பொறுத்து தான் 1:2வா இல்லை நம்ம 1:1ல க்ளோஸ் பண்ணுறோமா அப்படின்றத டிசைட் பண்ணோம். மோஸ்ட்டாக ஒரு 1:2க்கு தான் வந்து பிளான் பண்ணுவேன். பார்க்கலாம், மொமெண்டம் பொறுத்து தான் இன்னைக்கு. ஓகே ட்ரேடர்ஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 24,089 இந்த லெவல். ஸோ இந்த லெவல் ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஜோன் வந்த உடனே நம்ம வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ மொமெண்டம் செக் பண்ணலாம். ஸோ மொமெண்டம் நல்லா இருந்துச்சுன்னா 1:2 மேலே நம்ம டார்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1:2ல வந்து புக் பண்ணுறது ஒரு நல்லது. பிகாஸ் எப்போ வேணால் மார்க்கெட் ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்கு.
நமக்கு வந்து நிஃப்டி வந்து அப் சைட்ல மூவ்மெண்ட் குடுக்குதுன்னா, இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆகணும். பட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சைட்வேஸ்ல தான் இருக்கு. ஸோ நமக்கு இந்தியா விக்ஸுமே நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ட்ரேடர்ஸ் இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் சேலஞ்ச் அக்கவுண்ட்ல 1:2 டார்கெட் வந்து ஹிட் ஆக போகுது. பட் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம டார்கெட் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டார்கெட். மொமெண்டம் இல்லன்னா மட்டும் நம்ம 1:2ல வந்து இப்போ க்ளோஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே 1:2 மேல இப்போ நம்ம டார்கெட் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணலாம். ஸோ நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரிஸ்க் ரிவார்ட். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பிகினர்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இருந்தா போதும். நான் யூஸ் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். அதுலயும் மோஸ்ட்டா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஓஏ அனாலிசிஸ் வந்து எப்பயா ரேரா வந்து செக் பண்ணுவேன். ஸோ ரொம்ப வாலடைலா இருக்க சிச்சுவேஷன்ல ஓஏ அனாலிசிஸுமே பார்ப்பேன். ஸோ இந்த ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ₹2000 வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்னோட டார்கெட் வந்து ₹4000 1:2ல வந்து எனக்கு டார்கெட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹1000 ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு ₹2000 ஆச்சு ஏர்ன் பண்ணுங்க. ₹2000 ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, ₹4000 ஆச்சு ஏர்ன். ஸோ நான் நேத்தி வந்து அந்த வீடியோ போட்டிருக்கேன். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரேடர்ஸ். நீங்க வந்து அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸ் பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ஆச்சு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அதே மாரி நான் சொன்ன ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவ ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணா பத்தாது. நீங்க ப்ராப்பரா வந்து ரிஸ்க் ரிவார்ட வந்து ஃபாலோ பண்ணணும். 1:2 இல்ல 1:3. ஸோ இந்த ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கவும் வந்து சான்சஸ் இருக்கு. 1:2 போயிருக்கு. பட் நான் டார்கெட் புக் பண்ணல. இப்போ நான் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் பிரேக் ஈவன்லயே வச்சிருக்கேன். சப்போஸ் மார்க்கெட் வந்து மொமெண்டம் இல்ல ரிவர்ஸ் ஆகுதுன்னா, ஸோ நான் வந்து நோ ப்ராஃபிட், நோ லாஸ். ஸோ அந்த ஜோன்லயே வந்து என்னோட ட்ரேட க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த இடத்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைலிங் வந்து பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் ஜோன் இல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிடைச்சா தான் நான் வந்து ட்ரெய்லிங் வந்து பண்ணுவேன். ஸோ நெறைய பேர் வந்து 1:2 போனாலே பக்கத்துலயே அந்த கேண்டில் கீழயே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாரி ட்ரெய்லிங் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த மாரி வந்து பண்ண மாட்டேன். ஸோ ப்ராப்பர் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த இடத்தாண்ட வந்து நான் ட்ரெயில் பண்ணுவேன். ஸோ என்னோட டார்கெட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா? 24,090. ஸோ இந்த ஜோன் போயிடுச்சு. அதுக்கு மேல போகுதுன்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் எடுத்து இந்த இடத்தாண்ட வந்து வைப்பேன். ஸோ இந்த டைம்ல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா, ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் பிரேக் ஈவன்லயே வந்து போட்டுருவேன். ஸோ நான் இன்னும் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணல. பிரேக் ஈவன்ல போடல. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். மொமெண்டம் பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். ட்ரேடர்ஸ் இப்போ நான் இந்த ட்ரேட வந்து 1:2 இல்ல பிரேக் ஈவன்லயே வந்து க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ 1:2 போகுதான்னு பார்க்கலாம். பிகாஸ் இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு சுத்தமா வந்து சப்போர்ட் பண்ணல. நிஃப்டி வந்து நமக்கு அப் சைட்ல போயிட்டு இருக்கு. பட் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்போ வேணா வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்க வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி ரைஸ் ஆகும்போது, இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ நம்ம ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் அப் ட்ரெண்ட். பட் இந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம அப் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. மோஸ்ட்டா வந்து நம்ம பிரேக் ஈவன்ல க்ளோஸ் பண்றதே வந்து நல்லது. ஸோ பாருங்க இந்தியா விக்ஸும் நமக்கு ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியும் நமக்கு ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே ட்ரேடர்ஸ் நம்மளோட டார்கெட் ஆல்மோஸ்ட் ஹிட் ஆக போகுது. ஸோ இந்த ட்ரேட இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ 1:2 மேலேயே நமக்கு ப்ராஃபிட்டும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்தியா விக்ஸும் இப்போதான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. கரெக்டாக மார்க்கெட் ரைசிங்கில் இருக்கும்போது ஃபாலோ ஆகுது பார்த்தீங்களா? ஓகே ட்ரேடர்ஸ் இப்போ நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம்.
Play from Venkati. ஸோ நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட்ல ஓவரால் ஒரு 18,840 ருபீஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம சேலஞ்ச் அக்கௌண்ட்ல 5,700 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சது. நம்மளோட டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 940க்கு பிளேஸ் பண்ணியிருந்தோம் என்ட்ரி. ஓவரால் ஒரு 1050. ஸோ 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் நமக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்தியா விக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபால் தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ மொமெண்டம் இருக்க வந்து சான்சஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் என்னோட சேலஞ்ச் அக்கௌண்ட்ல ஒரு 1:3 கிட்ட என்னால ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சது. ட்ரேடர்ஸ் டே 17 ஆஃப் 30 டேஸ் சேலஞ்சில் ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம் இன்னைக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி பின்னாடியே வந்து போயிட்டு இருக்காதீங்க. 40 to 50% அக்யூரசியோட ஸ்ட்ராட்டஜியே போதுமானது தான். ஸோ இதுதான் நான் தொடர்ந்து நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஷார்ட் ரீல்ஸ்ல கூட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களாலையும் ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியும். ஸோ நீங்க ஸ்ட்ராட்டஜி இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஸ்ட்ராட்டஜி இதை தவிர்த்து ட்ரேடிங்ல வந்து உங்களுக்கு வந்து டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ வந்து உடனே வந்து உங்களோட ட்ரேட் டார்கெட் போகாமே வந்து முன்னாடியே வந்து எக்ஸிட் ஆகிறது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தேர்ஸ்டே மார்க்கெட்ல வந்து சொல்லியிருந்தாங்க ஃபுல் அப் ட்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணாம நீங்க சும்மா வேடிக்கை பார்க்கறது இதுதான் உங்க டிசிப்ளினா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ நம்ம வந்து டிசிப்ளினா ட்ரேட் பண்ணணும் ட்ரேடர்ஸ். நம்மளோட ரிஸ்க் இருக்கான்னு பார்க்கணும். நம்மளோட ரிஸ்க்குள்ள வந்தா மட்டும் தான் நம்ம ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்க செட் பண்ண ரிஸ்க்கு மேல நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து எமோஷனல் ட்ரேடிங் பண்ண தோணும். ரிவெஞ்ச் ட்ரேடிங்லாம் பண்ண தோணும். ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 to 2% மட்டும் ரிஸ்க் எடுங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்தா மட்டும் என்ட்ரி எடுங்க. ஸோ டிசிப்ளினா வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ரிவெஞ்ச் ட்ரேட் எமோஷனல் ட்ரேட்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளா வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ட்ரேடர்ஸ். தேங்க்யூ.